அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உளவுத்துறையோட அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஒரு உளவுத்துறையோட அதிர்ச்சி ரிப்போர்ட் ஒண்ணு போஸ்ட் பண்ணியிருப்போம். அது கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. அதிலே கொஞ்சம் கூட மாறாம இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கான மாஸ் அப்படின்றது இருக்கு. அத பத்தின டீட்டெயில் ஃபுல்லா நான் சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சில காமெடி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்களோட வினோத ஆசை அப்படின்றதும், விபரீத ஆசை அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு. அத பத்தி நான் டீட்டெயில்டா சொல்றேன். அதுக்கெல்லாம் ஊடால பயங்கரமா ஒருத்தர் வயித்தெரிச்சல்ல கத்திக்கிட்டு இருக்காப்ல. அவரை பத்தி நம்ம பேச போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட சேனலுக்கு ஒரு கமெண்ட்டை பண்ணி விட்டுருங்க. அப்படியே 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ முதல் காரணமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் திருச்சி பிரச்சாரம் காந்தி மார்க்கெட்லாம் போயிருப்பாப்ல. இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த மரக்கடை பகுதி சில ஏரியாக்கள்லாம் இன்னைக்கு காலையிலக்கு போய் அவங்களோட அதாவது தொழிலாளிகளோட தொழிலாளியா நானும் டீ எல்லாம் குடிப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிருக்காப்ல. ஒரு பேக்கரியில நின்று அப்படியே மொத்த குரூப்பும் டீ எல்லாம் குடிச்சிருக்காங்க. இனிக்கோ இருதராஜ் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணி எல்லாரும் மறக்காம உதயசூரியன் ஓட்டு போட்டுருங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருப்பாரு. இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இனிக்கோ இருதயராஜ் அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி திருச்சியோட ஒரு கேண்டிடேட்டா இருக்கிறவர். இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை எதிர்த்து அங்கே போட்டி போடுறவர். இவரோட முக்கிய விஷயம் வந்து இன்னைக்கு விஜய் அவர்களை எதிர்க்கிறது மட்டும் கிடையாது, அமைச்சர் பதவியை எப்படியாவது வாங்கிடணும். நீங்க விஜய் எதிர்த்து ஜெயிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அமைச்சர் பதவியை ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா வந்து பணப்பட்டுவாடாலேருந்து எல்லா வேலையும் பார்த்து ஒரு சம்பளத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு ரொம்பவே வந்து மும்பரமா வேலை பார்த்துட்டு இருக்கிறாப்புல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காரு. அவருக்கும் ஓட்டு கேட்டிருக்காப்புல. சில காமெடிகள்லாம் நடந்துச்சு. ஆளே இல்லை பெல்லு அப்படின்ற மாதிரி, யாருமே இல்லாத கடையில் யாருக்கையா டீ ஆத்துறீங்கன்ற மாதிரி யாருமே இல்லாத ரோட்டில் ரோடு ஷோலாம் போனாப்புல. இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்து கரூரில் ஒரு பிரச்சாரம். கரூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களே நான் ஏன் கோவையில் மாற்றினேன் அப்படின்றப்பெல்லாம் பயங்கரமாக வந்து காரணத்துக்கு மேலே காரணம். அங்கே நின்னாப்புலனா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது, செந்தில் பாலாஜி மக்கி மண்ணோட மண்ணாக போயிடுவார் அப்படின்னு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்து அவரை வேற ஊருக்கு மாற்றிருக்கிறாப்புல. அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கு சில காரண கருத்தாலாம் சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லி இன்னைக்கு வந்து கரூர் நம்மளுடைய கோட்டை, கோவையும் நம்மளுடைய கோட்டையாக மாறப்போகுது. அதுக்கு இனிய சகோதரர் செந்தில் பாலாஜி அப்படின்றாரு. இந்த இனிய சகோதரர் எப்படி இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஆயிட்டார் அப்படின்றத முக்கிய காரணம். கரூரை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு அவர் அழுத்தி இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது நம்மளுக்கு டக்குன்னு உரைச்சிருச்சு. ரைட்டு, கரூரில் நடந்த சம்பவத்தை பற்றி இவங்களுக்கு எந்த ஒரு சூடு சொரணையும் இல்லை போலுக்கு அப்படின்னு நம்மளே வந்து கிள்ளி பார்த்துக்கிறோம். இவங்க பேசுகிறதெல்லாம் வந்து மறந்துடாமல் நம்ம வந்து ஓட்டு போடுற அன்னைக்கு இதெல்லாம் வந்து பதிலடியாக நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சம்பவம் இதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதில் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து இன்றைக்கி ஆதரித்து பேசுகிறாரு, எல்லாருக்கும் நல்லது செய்வார். இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து விவசாய மக்களை ஏமாத்துறதுக்கு மோட்ரு பம்பெல்லாம் வந்து நாங்கள் ஆர்டர் கொடுக்க போகிறோம் கோயம்புத்தூரில். அப்போ 25 லட்சம் விவசாயிகளையும் ஏமாற்றி அந்த 25 லட்சம் பம்புகளையும் வாங்குகிற தொழிலாளர்களையும் ஏமாற்றி எப்பேற்பட்ட ஒரு ஸ்கேமில் ஈடுபட போகிறாங்க அப்படின்றத நம்ம வரப்போகிற நாட்களில் பார்க்கணும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு விபரீத ஆசை அப்படின்றது என்னென்னா, அவருக்கு வெற்றி கனியை 2வது தடவையும் சுவைக்கணுமா. அது போக வெற்றி வாய்ப்பு இப்போ 2வது தடவை அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா 2.0 அப்படின்ற வெற்றி விழாவை நடத்தணும் அப்படின்ற ஒரு விபரீத ஆசை. இது பார்த்தீங்கன்னா இந்த விபரீத ஆசை அப்படின்றது எங்கே வந்து நிற்கிது, தமிழ்நாட்டு மக்களோட தலையில் வந்து கத்தி, அதாவது ஒரு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு, நம்மலாம் கீழே இருக்கோம்ன்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு இந்த ஒரு 10-20 நாளுமே. அப்படி இருக்கும்போது இவங்க 2வது தாட்டியும் வந்து வெற்றி விழாவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் யோசிச்சு நம்மளை வந்து பிளான் பண்ணி வச்சு செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தாகணும். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக பேச வந்தது அந்த வைத்தறிச்சல் பற்றி. வைத்தறிச்சல் பார்ட்டி யார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், நம்ம சீமான் அவர்கள் தான். இன்னைக்கு சீமான் அவர்கள் வந்து ஒரு இடத்துல ஓட்டு கேட்டுட்டு இருந்திருக்காப்புல. ஒரு அக்காவை ஆதரித்து பேசிகிட்டு இருக்காப்புல. பேசிக்கிட்டு இருக்கையில நல்லா தான் மனுஷன் பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு என்ன நினச்சாப்புல என்னமோ தெரில, நான் படம் எடுக்க போகிறேன், என்னை நீங்கள் யாரும் ஆதரிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ சமீப நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாலின், நம்ம சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பயங்கரமாலாம் கேள்வி கேட்டிருப்பாரு. இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனையும் தன்னோட பிரச்சனையாக வந்து ஒவ்வொரு நாளும் ப்ரெஸ் மீட், ஏரோப்ளேனில் ஏறும்போது ப்ரெஸ் மீட், இறங்கும்போது ப்ரெஸ் மீட்டு, யாராவது ஒரு ஆள் ஏதாவது சொல்லிட்டா ப்ரெஸ் மீட்டு. இன்றைக்கி நம்ம வந்து எதுக்கு கட்சி ஆரம்பித்தோம்னே தெரியாமல் இருக்கிற டிவிகேவினரை பூரா சாடி ஒரு ப்ரெஸ் மீட், இவ்வளோதையும் கொடுத்துட்டு இருக்கிற மனுஷன் கொஞ்ச நாளாக காணவில்லைன்னு போஸ்டர் அட்டுற அளவுக்கு காணாமல் போயிட்டார். எப்போ இருந்து 234 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சதுலேருந்து இன்னைக்கு அவருக்கு என்னமோ தெரியல, தன்னை மீறி அந்த வைத்தறிச்சல் அப்படின்றது வெளியில் வந்துருச்சு. பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கல, நீங்கள் என்னை ஆதரிக்கலை, எனக்கு நீங்கள் ஓட்டு போடல, என்னை நீங்கள் முதல்வர் ஆகலை அப்படின்னா நான் மறுபடியும் படம் எடுக்க போகிறேன், நீங்கள்லாம் நாட்டை வந்து நடிகன்ட்ட கொடுத்துட்டு போங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அவரை மீறி வருது அப்படின்னா அவருடைய வைத்தறிச்சலின் உச்சக்கட்ட நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு 234 பேர்த்திட்ட எப்படிலாம் ஏமாற்றி காசை வாங்கணுமோ வாங்கிட்டு வாங்கினவங்களுக்கு வேலை பார்க்கணுமேன்றதுனால வெயில நின்று பிரச்சாரத்தையும் சொல்லிட்டு
அவர் வேலையை பார்க்க போயிட்டு இருக்கிறாப்புல. அவரை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம அடுத்து வேலையை பார்ப்போம். விஜய் அவர்கள் வந்து திருச்சியை பொறுத்த வரைக்கும் வேட்புமனு தாக்கல் நாளைக்கு பண்ணுறாரு. காலையிலைக்கு பார்த்தீங்கன்னா 8:30 மணிலேருந்தே சென்னையிலேருந்து கிளம்பி திருச்சி ஏர்போர்ட் போயிடுறாரு. ஏர்போர்ட் போனதுக்கப்புறம் அங்கே யார் அப்படின்னா காந்தி மார்க்கெட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு அலுவலகர் அங்கே தான் இருக்குது போல். அந்த பாலக்கரை அப்படின்ற ஏரியாலாம் அமைஞ்சிருக்கு அந்த தேர்தல் அலுவலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா முத்து முருகேச பாண்டியன் அவரோட பேர், அந்த தேர்தல் அலுவலரோட பேர் முத்து முருகேச பாண்டியன். அவர்கிட்ட தான் வந்து வேட்புமனுவை தாக்கல் பண்ணிட்டு 4 மணி வரைக்கும் பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு. இதை ஏன் நம்ம சொல்கிறோம்னா, இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ண அதே பகுதி நாளைக்கு இந்த பகுதி எப்படி தலைகீழாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் நான் குறிப்பாக சொல்கிறேன். 2 பகுதி, காந்தி மார்க்கெட் மற்றும் மரக்கடை பகுதி. இந்த மரக்கடை காந்தி மார்க்கெட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், விஜய் அவர்கள் திருச்சியில் தான் பிரச்சாரத்தை தொடங்கியிருப்பார் ஸ்டார்டிங்கில். அதே இடம் தான், கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு டபுள் மடங்காக இன்றைக்கி மக்கள் கூட்டம் அப்படின்றது இருக்கும். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த உளவுத்துறையோட ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, அதாவது குறிப்பாக இன்றைக்கி ஆல்ரெடி வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் போட்டிருக்கும் போது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அதில் பார்த்துட்டு கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி தெளிவாக அந்த அளவுக்கு நான் துல்லியமாக சொல்லியிருப்பேன். அதே நிலை அப்படின்றது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லணும்னா பெர்சன்டேஜ் டிவிக்கு ஏறி இருக்கே தவிர ஒரு பெர்சன்டேஜ் கூட இறங்கலை. அது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி டெல்லியை சுற்றி இருக்கிற ரேடார், அதாவது டெல்லி பார்வைகள் முழுசும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் மேலே தான் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லவே வேணாம், அவங்களுக்கே தெரியும். இப்போ உளவுத்துறை வந்து அமித்ஷா அவர்களிடம் நேரடியாக கொடுத்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இளைஞர் படை அப்படின்னு அதிக அளவில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர் படை அப்படின்றது டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு பக்கத்திலே இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த இளைஞர் படைகளோட ஒட்டுமொத்தமும் 18 வயசுலேருந்து, அதாவது புதுசாக இருக்கிற வாக்காளர் 18 வயசுலேருந்து 25 ஓட்டு போடுறவங்க வரைக்கும் 25, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1/4% வச்சுக்கோங்க, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு உறுதியான மனப்பான்மையில் இருக்கிற ஒரு முக்கிய காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருவேளை இந்த இளைஞர்கள் ஃபுல்லும் வந்து இன்னைக்கு டிவிகே சைடில் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது டிஎம்கே இளைஞர் அணியில் இருந்துக்கிட்டு இருக்கிற முக்காவாசி பேர் கூட இன்னைக்கு டிவிகே ஓட்டு போகிறதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்குன்னு உளவுத்துறை சொல்லியிருக்கு. அது போக ஏடிஎம்கேல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இன்னைக்கு டிவிகே சைடு போயிட்டாங்க. இருந்தாலும் கூட உறுப்பினரில் ஏடிஎம்கே தான் வச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஓட்டு என்னமோ டிவிகேக்கு தான் விழுக போகுது அப்படின்றது ரிப்போர்ட்டு. இப்படி இருக்கும்போது கூட்டி கழிச்சு பார்த்தா ஒருவேளை தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை அப்படின்றது வருதுன்னு வைங்க. தொங்கு சட்டசபைனா என்னன்னு தெரியும். யாருக்குமே வந்து பெரும்பான்மை கிடைக்காம நீங்கள் ஜெயிக்கிறீங்களா நான் ஜெயிக்கலாம் கிடையவே கிடையாது. 3வது ஆள் யாரோட வந்து சேர்றாப்புலையோ, யார் எங்கே சேர்றாப்புலையோ அதில் தான் வந்து தொங்கு சட்டசபைன்றது ஒரு இதாக மாறும். அவங்களோட கேண்டிடேட் தான் வந்து முதலமைச்சராக வருவாங்க. அவங்களுக்குள்ள அந்த 2 கட்சியும் வந்து சேர்ந்து பேசி யாருன்னு முடிவு பண்ணிக்கிடுவாங்க. இதுதான் மேட்ரு. அப்போ இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மும்முனை போட்டி தான். ஒன்று என்டிஏ, இன்னொன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே, இதுதான். ஆனால் விஜய் அவர்களோட பார்வையில் டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்றது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த ஒரு டிஎம்கே அப்படின்ற சக்தியை வீழ்த்துறதுக்கு விஜய் அப்படின்ற ஒரு மாபெரும் சக்தி உருவெடுத்திருக்கும் போது இந்த என்டிஏ அப்படின்றது என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவேளை டிஎம்கே வந்து ஓரளவுக்கு சதவீதத்தை எடுத்துக்கிறாங்க, நம்ம ஒரு சதவீதத்தை எடுத்துக்கிடுவோம், அப்போ நம்ம எப்படியாவது விஜய் அவர்களோட காலில் விழுந்தாவது நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தொங்கு சட்டசபை அப்படின்றது அமைகிறதுக்கு வாய்ப்பில்லை, விஜய் அவர்களை வந்து முதல்வராக இறக்கி விட்ருவோம் அப்படின்றது அவங்களோட பிளான் அப்படின்னு யார் சொல்கிறா? அத்வாலே அப்படின்றவர் எல்லாருக்குமே தெரியும். பிஜேபியோட ஒரு மூத்த நிர்வாகியோட அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாப்புல. இது பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக இன்றைக்கி அங்கே டெல்லி வட்டாரத்துக்குள்ளே பெருமளவு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து சிபிஐயில் பேசி அதை வந்து 3வது தட்டி வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் அந்த ரோடு ஷோ அப்படின்றது டெல்லியில் அமைஞ்சிச்சு. இந்த ஒரு மேட்டரை தான் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அதிகாரப்பூர்வமாக இல்லை அப்படின்னாலும் அதுதான் வந்து தகவல் அப்படின்றதுனால இன்னைக்கு இந்த ஒரு தொங்கு சட்டசபை அமைய விடாமல் நம்ம எப்படியாவது காலில் படுத்தே விட்டானையா அப்படின்னு சொல்கிற மாதிரி படுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க டெல்லி. இது வந்து அதாவது ஒரு நடக்கும் அப்படின்றதுனால நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். நடக்கிறது அப்படின்றது இன்றைக்கி டிவிக்கு அதிகப்படியான பெரும்பான்மையான வாக்குகள். அதை பற்றி தான் நான் சொல்ல வந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இன்றைக்கி அதாவது உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து அமித்ஷா கையில் கொடுத்துருக்கிற முக்கியமான ரிப்போர்ட் என்னென்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 19 வயசுல இருக்கவங்க, அதாவது புது வாக்காளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.51 லட்சம், அதாவது 12.5 லட்சம் பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 29 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர், 1.25 கோடி பேர் இருக்காங்க. அப்போ புது வாக்காளர்கள் மற்றும் 2வது மற்றும் 3வது வாக்காளர் 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1,18,00,000 பேர் இருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்த வாக்காளர் எத்தனை? 5,67,00,000 பேர். அப்போ 1,20,00,000 பேர் இன்னைக்கு டிவிக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அது ஒரு பக்கம். 1,20,00,000 மட்டும் நீங்கள் யோசிச்சு தனியாக வைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களோட வாக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்களோட வாக்கை விட பெண்களோட வாக்கு அப்படின்றது
அதிகமாக இருக்குது. 12.5 லட்சம் வந்து 13 லட்சத்துக்கிட்ட அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி பெண்கள் வாக்கு அப்படின்றது எங்கே போகும் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம். ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற பெண்களோட வாக்கு கிட்டத்தட்ட ரூ. 1000 வாங்குறாங்கல்ல, எப்படி அவங்க டிவிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்களாம் கேட்கலாம். ஏன் நீங்கள் மாதம் ரூ. 1000 தரேன்னு இருக்காப்புல, அடுத்து ரூ. 2000 ஆக்குறேன்னு இருக்காப்புல, இப்படிலாம் வந்து பெண்களோட வாக்கை தக்க வச்சுக்கிட்டு இன்னைக்கு டிஎம்கே அப்படின்ற கட்சியோட தலையில் பெரிய துண்டை போடுற அளவுக்கு அமைஞ்சிருக்கு இந்த கருத்து கணிப்பு அப்படின்றது. கிட்டத்தட்ட 43% பேர் வந்து டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் இளம் பெண்கள்லேருந்து, அதாவது இப்போ ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லேருந்து இல்லத்தரசிகள் வரைக்கும் எடுத்திருக்கிற கணித்து கணிப்பில் இதுதான் வந்து பெரிய ரிப்போர்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு பெண்கள் வாக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி திமுகவுக்கு அடி வைத்த கலக்கிறதுக்கான பெரிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பெண்கள் வாக்கையும் அந்த ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன அந்த ஆரம்பத்தில் 1.25 கோடி பேரோட ஓட்டையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு. அதுக்கப்புறம் தான் வரணும் நம்மளோட தொங்கு சட்டசபை, இதெல்லாம் வந்து நம்ம கனவுக்கு மேலே அட்பாற்பட்டது. அதனால் நம்ம அதை பற்றி பேசவும் இல்லை. இன்றைக்கி என்டிஏவை வந்து மக்கள் ஏற்றுக்கவும் போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இவங்களோட பிளான் இதுதான் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதுதான் மேட்ரு. அப்போ இவ்வளோ தூரம் வந்து இருந்து இவ்வளோ தூரம் இன்றைக்கி மக்களை வந்து ஏமாற்றிடலாம், இன்றைக்கி ஓட்டு பெர்சன்டேஜை வச்சு நம்ம கூட்டத்தை அதிகமாக காமிச்சு ஏமாற்றிடலான்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நினைக்கும் போது இன்றைக்கி அவர் போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெறும் ரோடை பார்க்கலாம், டீ கடைகளை பார்க்கலாம், ஆனால் ஒரு மனுஷ தலைகளை கூட பார்க்க முடியாது. அப்படி நீங்கள் பார்க்குற இடங்கள் பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் சேர்ற கூட்டமாக தான் இருந்துகிட்ருக்கு. இதை வெளிப்படையாக அவங்க ஆட்களே வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ட்ரோன் விட்டு மக்களுக்கு பணப்பட்டுவாடா கொடுக்குறத எடுத்து இந்த புதுச்சேரியிலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பயங்கரமாக நியூஸ் ஓடிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகம் வந்து அப்படியே அலசி விட்ட மாதிரி மாறி போச்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படின்றனால இன்றைக்கி ஒட்டுமொத்த திமுக மற்றும் அதிமுகவுக்கு 2 கட்சிகளுக்குமே இன்றைக்கி பயங்கரமான ஒரு பயமான சூழல் அப்படின்றது ஏற்பட்டுருக்கு தலைவர் விஜய் அவர்களால். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி 26 பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தமிழகத்தில் விஜய் அவர்கள் தான் ஆட்சி அமைப்பார், அதுவும் தனி பெரும்பான்மையோடு அப்படின்றது நம்மளோட கருத்து. உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே போல் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு திருச்சிக்கு வர்றாரு. திருச்சிக்கு தயவு செய்து வந்து அந்த ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் இதை ஏற்கனவே கட்சி சார்பில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 2 இடம் நான் சொன்ன மாதிரி, ஒன்று நம்மளுடைய காந்தி மார்க்கெட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கிட்டு காந்தி மரக்கடை, 2 இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல தான் அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க யாருமே வரக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி பெரம்பூர் மற்றும் குளத்தூர்லேயே பார்த்திங்கன்னா அதிக அளவு சதி நடந்துச்சு. வில்லிவாக்கத்தில் பாட்டில்லாம் கொண்டு எரிஞ்சிருக்காங்க அப்படின்றதும், இன்றைக்கி திருச்சிக்கு வந்து ஆல்ரெடி பிரச்சாரம் அப்படின்றது அனுமதி மறுத்திருந்தாங்க. இன்னும் கொடுக்காமே ரொம்ப நாளும் காலம் தாழ்த்திட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் அனுமதியும் வாங்கியாச்சு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக சதி திட்டம் அப்படின்றது கண்டிப்பாக நிறைய இடங்களில் இருக்குது அப்படின்றது நம்ம வந்து நம்ம தான் பாதுகாப்பை தவிர, இந்த தடவை திருச்சியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் புது விஷயத்தை கையாள போகிறார் அப்படின்ற ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு. அது என்னன்னா, தொண்டர் படை எங்கேயுமே அதாவது எல்லா இடத்துலையுமே இருக்கும், எங்கேயுமே அவங்க இருப்பாங்க, எனக்கு எங்கே இருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம். இந்த தடவை வந்து முழுக்க முழுக்க வந்து தனியாக அவங்கள தெரிகிற மாதிரி ஒரு தனியாக யூனிஃபார்ம் கொடுத்து, ஏன்னா இன்றைக்கி காவல்துறையை நம்புற மாதிரி இல்லை தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்றனால சில தொண்டர் படை இறக்கி விட்டு அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் சொல்லி மக்களை ஒழுங்குபடுத்துறதுக்கும், ஏதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கு போட்டிருந்தாங்க, 5 வழக்கு போட்டிருந்தாங்க. எப்போ இந்த வழக்கு எதுக்கு, ஆம்புலன்ஸ் வந்து வழிவிடலை, வீம்புக்குனே வந்து வழிவிடலை அப்படின்றது, ஒரு மனச்சாட்சி உள்ள மனிதர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாரா அப்படின்னு நம்ம மனச்சாட்சியோட யோசிச்சு பார்க்கணும். அங்கே வழி விடுறதுக்கான இடம் இல்லை. 2வது, இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் பேசும்போது வரிசையாக 3 ஆம்புலன்ஸ் போகுது. ஆனால் எப்படி ஒரு மாற்றுக் கட்சி, அதாவது திமுகவை தவிர்த்து மாற்றுக் கட்சி கூட்டம் நடக்கும்போதெல்லாம் அந்த ஆம்புலன்ஸ் எப்படி வருது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல விஜய் அவர்கள் மேலே ஒரு வழக்கு வந்திருக்குன்றனால இதெல்லாம் வந்து அடுத்து திருச்சியில் நடக்கக்கூடாது அப்படின்றதுனாலையும், பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இடையூறும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நிறையா வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. நானும் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். விஜய் அவர்களோட வண்டிக்கு பின்னாடி போகிறது, வண்டியை தொத்திக்கிட்டு போகிறது, ஹெல்மெட் இல்லாமல் வேகமாக போய் விழுகிறது, இதெல்லாம் வந்து தயவுசெய்து வந்து கட்டுப்படுத்திக்கங்க. அப்போனா தான் அடுத்தடுத்த ஊர்களுக்கு தேர்தல் ஆணையம் நம்மளுக்கு பர்மிஷன் அப்படின்றது கொடுப்பாங்க. தயவுசெய்து வழிகாட்டு நெறிமுறைகளை இளைஞர்கள் கண்டிப்பாக பின்பற்றணும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மோசமான சம்பவம், சோகமான சம்பவம் நடந்திருக்கு. இபிஎஸ் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கையில் அவரோட பாதுகாப்பு வாகனம் மோதி ஒருத்தர் இறந்து போயிருக்காப்புல. ரொம்பவே மோசமான சம்பவம். இது வந்து யாருக்குமே நடக்கக்கூடாது, எந்த கட்சிக்கும் நடக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி ஒரு கூட்டத்தில் நடந்திருக்கு. அதனால் இதை கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் நம்ம வந்து தவிர்க்கணும். ஏன்னா இன்னி எல்லா நாட்களிலும் காவல்துறை மட்டுமே நம்புறது அப்படின்றது ரொம்ப தப்பான விஷயம். நமக்கு நம்ம தான் பாதுகாப்பு. அதனால் தயவுசெய்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் கமெண்ட்டையும் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.